வெல்கம் டு வாங்கரசிக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நம்ம இதை வச்சு தான் டிஷ் பண்ண போகிறோம். ஆமாங்க, நம்ம வந்து ஃபுல் சிக்கன் தந்தூரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இப்போ அந்த சிக்கன் தந்தூரிக்கு வந்து தந்தூரி மசாலா வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம். நம்ம வந்து கடையில் வாங்கலை. அண்ட் வந்து மேக்னேஷன் ப்ராசஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து தந்தூரி பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போது தந்தூரி மசாலுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு நட்மெக் எடுத்திருக்கேன், அதாவது ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 6 போல் வந்து அந்த பட்டை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகு எடுத்திருக்கேன். அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்திருக்கேன். 10 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதேமாரி 10 கிராம்பு எடுத்திருக்கேன். இதோட வந்து நம்ம வந்து அந்த மல்லித்தூளும் மிளகாத்தூளும் சேர்ப்போம். நார்மலாக வந்து தந்தூரி மசாலுக்கு பார்த்திங்கன்னா காஞ்ச காஷ்மீரி மிளகாவும் கொரியாண்டர் அந்த முழு மல்லியும் போடுவாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து அது சேர்க்கல. நார்மலாக மிளகாத்தூளும் அந்த மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நான் சொன்ன ஸ்பைசஸ்ஸு அந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் வந்து அரைச்சிக்கலாம். பாருங்க, நான் சூப்பரான வந்து தந்தூரி மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நான் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துருக்கேன். நான் சொன்ன ஸ்பைஸை வச்சு அரைச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து மேக்னேஷன் ப்ராசஸ் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கீறி விடுங்க. அப்புறம் காலில் இந்த காலில் அப்புறம் இப்படி திருப்பிட்டு இந்த இடத்துல, அப்புறம் இந்த இடத்துல தான் சும்மா ஒரு கோடு, அங்கங்கே ஒரு கோடு போட்டு விடுங்க. அப்புறம் இந்த இடத்துல, அப்புறம் இங்கே எங்கே பார்த்தாலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலாவை வந்து உள்ளே வச்சு மேக்னேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் இப்படி பண்ணி விட்டுங்க. ஃபேட்டெல்லாம் எடுத்துருங்க மேக்ஸிமம். ஸோ இப்போ வந்து இதை வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படி கட் பண்ணி. இப்போ அடுத்து வந்து தந்தூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேக்னேஷனுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து 1 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன். அதே 1 கப் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு சரிசமமாக இருக்கணும். 2 லெமன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச தந்தூரி மசால். இப்போ மேக்னேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இப்போ வந்து லெமன் புழிஞ்சிக்க போகிறோம். கட் பண்ணி வச்ச லெமன் எல்லாத்தையும் புழிஞ்சிக்கலாம். இப்போ 4 லெமன் பாதியும் புழிஞ்சாச்சு. அடுத்தது வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த தந்தூரி மசாலா சேர்த்துக்கலாம். தந்தூரி மசாலா வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க. அந்த நட்மெக் ஸ்மெல்லு, அப்புறம் அந்த கார்டமம் ஸ்மெல்லு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரை சேர்த்துக்கிறேன். சேர்த்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம். ஃபுட் கலர் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்க சிக்கனில், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். சிக்கனில் வந்து இப்போ வந்து இந்த இதை மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் வந்து நம்ம நல்லா வந்து உள்ளே வந்து பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே இறங்கிடும் மசாலா. உள்ளே எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங் பத்தலைன்னா நல்லா கூட கட் பண்ணிக்கோங்க. எங்கே பார்த்தாலும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
இது இப்படி தான் எங்கத்தாலும் இதாகும். ஸோ எங்கத்தாலும் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து அந்த மசாலா வந்து நல்லா வந்து மேக்னேட் ஆகணும். அதோட இதை வந்து நம்ம வந்து 12 ஹார்ஸ் வந்து மேக்னேஷனில் வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து உள்ளே இறங்கும். இப்போ எல்லா மசாலாவும் யூஸ் பண்ணிட்டோம். மசாலாலாம் வந்து நம்ம வந்து இதில் வந்து தடவியாச்சு. இதை வந்து நான் வந்து 12 ஹார்ஸ் வந்து இப்போ வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து 4 to 6 ஹார்ஸ் வச்சா போதும். நான் 12 ஹார்ஸ் வைக்கிறேன். 12 ஹார்ஸ் வச்சிங்கன்னா நல்லா வந்து மசாலா வந்து இறங்கிரும். ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து மேக்னேட் பண்ணியாச்சு. இதை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நம்ம சிக்கன் வந்து 6 ஹார்ஸ் மேக்னேட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மறுபடியும் வந்து அந்த கீழே நிற்கிது பார்த்திங்களா தண்ணி, இந்த கிட்ட கட்டுறேன். இப்போ அந்த தண்ணியை வந்து மறுபடியும் அந்த மசாலாவோட திருப்பி வந்து மேலே கோட் பண்ணிக்கலாம். இதோட நான் சாட் மசாலாவும் கஸ்தூரி மேத்தியும் சேர்க்க போகிறேன். ஓகே பாருங்கள், இப்போ சிக்கன்லாம் தண்ணி எல்லாத்தையும் விட்டுருச்சு. நல்லா வந்து மேக்னேட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் 6 ஹார்ஸ் வந்து ஃப்ரீசருக்குள்ளேயே வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து நான் வந்து கஸ்தூரி மேத்தியும் சாட் மசாலாவும் சேர்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து சாட் மசாலா சேர்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கோழி வந்து வேறு இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், வேறு இதில் மாற்றி வச்சுக்கலாம். அந்த பேனில் வந்து இந்த கோழியை மாற்றி வச்சிடறேன். எப்போ செம்ம வெயிட்டாக இருக்கும். இப்போ வந்து இதில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சாட் மசாலா சேர்க்குறேன். இப்போ கஸ்தூரி மேத்தியை நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு, கஸ்தூரி மேத்தி எப்போயுமே போடும்போது இந்த மாதிரி உதுத்து விட்டு தான் போடணும். ஸோ இதையும் வந்து நல்லா பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே மறுபடியும் அந்த கோழி தூக்கி வச்சு ஃபஸ்ட்டு பெரட்டி வச்சிடும். பெரட்டி வச்சு அந்த மசாலாவை திருப்பி தடவும். வச்சுட்டு இந்த மாதிரி தடவி வச்சுட்டு 30 மினிட்ஸ் வெளில வச்சிருங்க. ஏன்னா அந்த வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ஸோ வந்து 30 மினிட்ஸ் வந்து வெளில வச்சிடலாம். மறுபடியும் கோட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரீசிங்லாம் போய் ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வர ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். ஒரு 30 மினிட்ஸ் வெளில வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை தூக்கி உள்ளே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கன்வெக்ஷன் மோடில் வச்சு 180 டிகிரி வைக்கணும். 180 டிகிரி வச்சு 15 மினிட்ஸ் வைக்கலாம். இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அவனை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். அவனை வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும். இப்போ அவன் ஹீட் ஆகிறதுக்குள்ளே இதை தூக்கி இந்த கிரில்லில் வச்சிடணும். வச்சுட்டு ஓகே, இப்போ அவன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த கார்ன்ஃப்ளவர் டஃப் பண்ண சிக்கனை வந்து உள்ளே வைக்கிறேன். சாரி, கார்ன்ஃப்ளவர் டஃப் பண்ணது வந்து என்னால் காட்ட முடியல. ஆக்சுவலி ட்ரேயில் மாற்றினதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனில் வைங்க. உங்கள்கிட்ட வந்து அவன் இல்லைனாலுமே ஒரு வெறும் சட்டியில் வந்து நல்ல அடிகனம் உள்ள சட்டியில் வந்து உப்பு நிரப்பி இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு சிக்கனை உள்ளே வச்சிங்கனாலும் ஒரு 1/2 அன் ஹவரில் வெந்துடும். இப்போ மூடியாச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து தந்தூரி சிக்கன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் வந்து இது பண்ணிட்டேன். இதில் வந்து இல்லைனா வந்து 180 டிகிரி வந்து இது வச்சு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சா போதும். அப்படி இல்லைனா தந்தூரி சிக்கன் இது பண்ணினீங்கன்னா நமக்கு வந்து ஓகே ஆகிடும். சிக்கன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்திங்கன்னா ஓகே ஆகிடும். அப்படி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லைனா 180 டிகிரி செல்சியஸ் கன்வெக்ஷன் மோடில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குக் பண்ணால் போதும். இப்போ அதேமாரி பேக் சைடில் வந்து நம்ம வந்து அந்த மசாலாவெலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரை வந்து பின்னாடி திருப்பிட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக டஸ்ட் பண்ணியாச்சு. இதை தூக்கி வந்து மறுபடியும் ஓவனுக்குள்ளே வச்சு மறுபடியும் அந்த தந்தூரி மோடில் வச்சு
நம்ம வந்து ஆன் பண்ணிக்க வேண்டாம். ஸ்டார்ட் கொடுத்தாச்சு, அவ்வளோதான். வெந்தோடனே வெளில எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம சுவையான தந்தூரி சிக்கன் ரெடி. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஐயா சாப்பிடுங்க. எப்படா இருக்கு குட்டீஸ்? சூடா இருக்கா? கத்தி வேணுமா? ஏ உட்காந்து சாப்பிட்றா. நல்லா இருக்கடா. வாயப்பாரு. ஸோ இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக்